ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்சுக்கு டின்னருக்கெலாம் ஒரு சைட் டிஷ் தாங்க. மில் மேக்கரில் ஒரு மசாலா பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டேன், தண்ணி வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ஒரு 2 கிலோ மில் மேக்கரை போட்டுக்கலாங்க. 1 இதில் 2 எடுக்கிறேங்க. நான் 2 இது இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதனால தாங்க. அவ்வளோதாங்க, லைட்டாக ஒரு கொதி வந்துடுத்து நான் இறக்கி வச்சிடுறேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் பொறுத்து அதை எடுத்துடலாம். இப்போ ஒரு மசாலா பார்த்துக்கலாங்க. ஃப்ரை பேன் வச்சிட்டேன் வறுக்கிறதுக்கு. ஒரு டீஸ்பூன் தனியா விதை போட்டுக்கலாங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. ஒரு 4 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, இதெல்லாம் இதிலே போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வறுபடட்டும். இதுலேயே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. இந்த மசாலாலாம் வாசனை வர அளவுக்கு வறுக்கலாங்க. இப்போ நான் ஒரு துண்டு தேங்காய் பத்தை எடுத்துருக்கேன். ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் இதிலே போட்டுடலாங்க. தேங்காவையும் நம்ம இதிலே கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காவையும் கட் பண்ணி போட்டேங்க. இதெல்லாம் வறுப்பட்டு எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் வதங்கிடுங்க. இப்போ இதை நம்ம இந்த மீல் மேக்கரை வடிகட்டி நான் புழிஞ்சிக்கிறேங்க. சரிங்களா, பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. இதுலேருந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு புழிஞ்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பார்த்திங்களா. இதை ஒரு ஓரம் வச்சுருவோம். இப்போ இந்த மசாலாவும் நம்ம ஃப்ரை பண்ணது ஆறிடுதுங்க. அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் அரைச்சிட்டு வந்துட்டு கடாயை வச்சு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடுங்க. ட்ரையாக தான் அரைக்கணும். இது அப்புறமா நம்ம அந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். அப்படி இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ இது நான் அடுப்பத்தை வச்சிட்டேன், கடாயை வச்சிட்டேன். எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம தேவையான அளவு இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் வதங்கிட்டாங்க. அதுக்குள்ளே நான் இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகிடுதுங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இது ஒரு 2 செகண்ட் வதங்கட்டுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. தனியா பொடி நம்ம இந்த மசாலாவில் அரைச்சி வச்சுருக்கோங்க. அதனால அதில் போடணும். சரிங்களா, அதை அப்புறமா சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்துக்கலாம். 3 கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இதுலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு. இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. தக்காளி வதங்கிடுதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ட்ரை மசாலாவை இதோடு சேர்த்துக்கலாங்க.
ஆட்டிட்டு மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சுங்க. 2 செகண்ட். இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மசாலாவுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மிக்ஸியை நான் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிடுறேங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டோம். நல்லா வாசனை கமகமன்னு வருதுங்க. நான்வெஜ் மாதிரி இருக்குது. ஒரு 3 பச்சை மிளகாய் காட்டினேன் இல்லைங்களா, போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஒரு பரட்டிடலாம். அதையும் ட்ரை மசாலாங்க இது. நீங்கள் சாதத்துக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுங்க. மசாலாலாம் போட்டு இதை பரட்டிருந்தோம். அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். கலரி ஒன்றும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இல்லைங்களா, அதனால தான். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் உப்பு பார்த்துட்டேன், சரியாக இருக்குது, கரெக்டாக. சரிங்களா, அவ்வளோதாங்க. இதை நான் இப்போ பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. கமகமாக நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி போட்டோம் இல்லைங்களா, அதனால நல்லா வாசனையாக கமகமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.